நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நியாயமாக தான் நடைபெற்றதா? தேர்தல் ஆணையம் குறிப்பாக பதிவான வாக்குகளில் எல்லாவற்றையும் சரியாகத்தான் எண்ணியிருக்கிறதா? குறிப்பாக ஒரு 79 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதில் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கிறது என மும்பையைச் சேர்ந்த ஒரு அமைப்பு விலாவாரியாக புள்ளி விபரங்களோடு இன்றைக்கு பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு 79-80 சீட்டுகள் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க முடியாத ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. அவர்கள் என்னென்ன ஆவணங்களை படுத்தி இருக்கிறார்கள், அடுத்ததாக உச்சநீதிமன்றத்துக்கு எல்லா ஆதாரங்களோடு நாங்கள் போக இருக்கிறோம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். நடந்து முடிந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு சார்பு தன்மையோடு செயல்பட்டு இருக்கிறதா, குறிப்பாக பதிவான வாக்குகளினுடைய எண்ணிக்கையை கூட்டி காட்டி அவை பாஜகவுக்கு விழுந்ததை போல செய்திருக்கிறதா என்கிற மிகப்பெரிய பூகம்பங்கள் கிளம்பி இருக்கிறது. இதனுடைய பின்னணி, இந்த செய்தி, அதனுடைய அடுத்த சட்ட ரீதியாக எப்படி பயணிக்கும் என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. த ஒயர் ஆங்கில இதழில் ஒரு கட்டுரை, அவங்களுடைய இணைய இதழில் ஒரு கட்டுரை நம்ம அதை பார்த்துட்ருக்குறோம். ஸ்பைக் இன் ஃபைனல் ஓட்டர் டர்ன் அவுட் கிரேட்டர் தென் என்டிஎஸ் தின் விக்ட்ரி மார்ஜின் இன் 79 சீட்ஸ் சிட்டிசன்ஸ் பாடி. இப்போ பார்த்திங்கன்னா பல அமைப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் குடிமக்களுக்கான உரிமை இது சார்ந்தது, டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான சில அசோசியேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அசோசியேஷனும் நமக்கு எலக்ட்ரல் பாண்டை காலி பண்ணுது. இஃப் ஐம் நாட் ராங், ஏடிஆர்னு நினைக்கிறேன், அவங்களுடைய வழக்கு தான் அது. அதே போல் பல வழக்குகளை பலரும் பதிவு பண்ணாங்க. இப்போ இந்த கன்வர் யாத்திரைக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தடை வாங்கினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். கன்வர் யாத்திரையினுடைய அந்த டிஸ்பிளே பண்ணணும், என்ன மதம் அப்படிங்கிறது, அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது. இப்போ இப்படியாக இருக்கும்பொழுது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறிப்பாக மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு நிறுவனம், அவங்க ஓட் ஃபார் டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகத்துக்கு, மக்கள் ஆட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் அதுதான் அந்த அமைப்பினுடைய பெயர். அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ரீஃபாக உள்ள டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். இப்போ தேர்தல் நடக்கிறது. தேர்தல் நடந்த அன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியால் எல்லா பூத்துலையும் பூத் ஸ்லிப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எவ்வளோ ஓட்டு பதிவாச்சு அப்படிங்கிறத அப்படியே கூட்டினா ஒரு அரை நாளில் எவ்வளோ மொத்த வாக்கு எண்ணிக்கை, அரை நாள் அல்லது நைட்டுக்குள்ளேயே கூட சொல்லிட முடியும். 6 மணிக்கு ஓட்டிங் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ பேர் அப்படிங்கிற எண்ணிக்கையை நீங்கள் நள்ளிரவு அல்லது விடிய காலையில் வெளியிடலாம். அந்த அளவுக்கு நீங்கள் டெக்னாலஜி இருக்குது. இப்போ இப்படியான விஷயத்தை, இப்போ உதாரணத்துக்கு 8 லட்சம் வாக்கு பதிவாகுதுன்னு வைங்க, 8 லட்சம் வாக்கு பதிவாகிருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த நாள் இல்லை 2 நாள் தள்ளி சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து 2 வாரம் கழித்து அது 8 லட்சம் இல்லைங்க, 8.25 லட்சம் ஓட்டு அப்படின்ட்டு ஒரு 25,000 கூட்டி சொல்லுது. இப்போ நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன். இப்படி கூட்டி சொல்லப்பட்ட வாக்கு என்பது அந்த தொகுதியில் வெற்றி பெற்றதை விட அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் கவனிக்கணும். அதாவது 25,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு. ஜெயிச்சவருக்கும் தோற்றவருக்கும் வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தா அது பார்த்திங்கன்னா 10,000 ஓட்டாக தான் இருக்குது. அப்போ இந்த 15,000 வாக்குகள் அல்லது 25,000 வாக்குகள் கூட்டி வந்தது இல்லையா, இது எங்கே இருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆகுது. அப்போ இது யார் யாரின் மீதெல்லாம் அடிப்படையில் கேள்விக்கு உட்படுத்துகிறோம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை முற்றுமுழுதாக மாறுகிறது. கூடுதலாக 25,000 பேர் எப்படி ஓட்டு போட்டாங்கிற கேள்வியை தான் நம்ம ரைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ இந்த விஷயம் புரியுதில்ல, இந்த மாதிரி 79 தொகுதியில் நடந்திருக்கு. அந்த 79 தொகுதியில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ எக்ஸ்ட்ரா வாக்கு வந்ததெல்லாம் இதில் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான 2 மாநிலங்கள். அது 2 மாநிலங்களிலும் அவங்க ஓட்டினை ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஒன்று ஆந்திர பிரதேசம், இன்னொன்று ஒடிஷா அப்படிங்கிறது தான் இன்னும் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நமக்கு பகீருங்கிறது இல்லையா, இப்போ இதனுடைய நுவான்சஸ்குள்ளே போகலாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 1 மாதம் கழித்து எல்லா தொகுதிகளிலும் எல்லா டேட்டாவையும் எடுத்து டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 3 சிக்னிஃபிகண்ட் அசம்ஷன்ஸ் சொல்கிறாங்க. 3 முடிவுகளுக்கு தான் இப்போ நம்ம வர வேண்டியிருக்கு அப்படின்னு. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு 8 மணி போல் ஒரு கவுண்ட்டை சொல்லுது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் ஓட்டர் டர்ன் அவுட் இஸ் நியர்லி 5 crore. அதாவது அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து இல்லை இவ்வளோ கூடி இருக்குன்னு கூட்டி சொல்கிறாங்க இல்லையா, அப்படி ஏறிய வாக்குகள் மட்டும் சுமார் 5 கோடி வாக்கு எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கு. அது இந்தியா முழுக்க அவர்கள் இல்லை கூடுதலாக வாக்கு அளிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு 1 வாரம் 10 நாள் 15 நாள் கழித்து சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 4,65,00,000 வாக்கு கூடியிருக்கு. 4,65,46,885 வாக்கு. இந்த 4.5 கோடி வாக்கு எங்கேருந்து, 4.25 கோடி வாக்கு எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் யாருக்கு விழுந்த வாக்கு, பிஜேபிக்கு அவை
போடப்பட்டு அதன் மூலமாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியை தான் அவங்க எழுப்புறாங்க. இப்படியான ஷார்ப் நம்பர் இது வரைக்கும் வந்தது அப்படின்னாலே அது தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். இதை வந்து ப்ராப்பராக எடுத்து ஒவ்வொன்று நம்பராக பார்த்து தான் அவங்க தரவுகளை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனல் டர்ன் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலிங் டேக்கு 1% அப்படிங்கிற மாதிரியான இடத்துல பல நேரங்களில் வரலாம் 18வது லோக்சபாவில். ஆனால் இந்த முறை 3.2லிருந்து 6.32 வரைக்கும் அந்த வாக்கு எண்ணிக்கையை ஏற்றி இருக்கிறார்கள். இப்போ ஆந்திராலெல்லாம் 12.5% வாக்கு ஏறி இருக்கிறது. அதாவது 1,00,000 வாக்கு விழுந்திருக்கு அப்படின்னா அது அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது 1,12,000 தான். இல்லை நம்ம 1 கோடி வாக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா கூடுதலாக 12,00,000 வாக்கு எங்கேருந்து விழுந்தது அப்படிங்கிறது தெரியல. 12,50,000 வாக்கு கூடியிருக்கு. 1 கோடி வாக்குக்கு 12,50,000 வாக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிட்றாங்க. ஒடிஷாவில் அதே போல் 12.48%. 2 ஸ்டேட்டுமே மாநிலங்களிலும் ஆட்சி மாற்றம், மத்தியிலும் பிஜேபி கூட்டணி சர்க்கார் ஸ்வீப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒட்டுமொத்த எல்லாத்தை விடவும், அதாவது இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஏற்றி சொன்ன எல்லாத்தை விடவும் ஆந்திராவும் ஒடிஷாவும் மிக முக்கியமாக குரூஷியலாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. என்ன காரணம், எதனால் இந்த வாக்குகள் இவ்வளோ தூரம் ஏறுச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் எந்த விதமான அடிப்படையான முகாந்திரங்களையும் தரவுகளையும் வைக்கவே இல்லை அப்படிங்கிறத அவங்க ஓட் ஃபார் டெமோக்ரசி அமைப்பு கடுமையாக சாடுகிறது. ரெண்டாவது ஒன்று சொல்கிறாங்க, ஷார்ப் இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா விக்ட்ரி மார்ஜினை விட 79 சீட்டு 15 மாநிலங்கள் இந்தியா முழுக்க அதில் 79 சீட்டில் பிஜேபி ஜெயித்ததாக அறிவிக்கப்பட்டது என்பது எப்படி இது பிஜேபிக்கு மட்டும் இது பாசிட்டிவாக போகும்? ஒரு விஷயம் நடக்குதுங்க, அது இந்தியா முழுக்க பரவலாக இருக்குது அப்படின்னா பிஜேபி வெற்றி பெறக்கூடிய இடங்களில் மட்டும் எப்படி இந்த புதிதாக சேர்ந்த வாக்கு என்பது இதை முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன மாநிலங்களில் அது எந்த அளவுக்கு சீட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒடிஷாவில் 18 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த 18மே கவுண்டை ஏற்றி தான் எம்பி சீட்டில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் 11, நம்ம நல்லா கவனிக்கணும். மகாராஷ்டிராவில் போன முறை 42க்கு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சுமார் 38-39 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை அது அப்படியே அங்கே 25 சீட்டு குறைஞ்சி 19 அப்படிங்கிற 18 சீட்டுங்கிற எண்ணிக்கை வந்து அந்த 18ல் 11 சீட்டு இந்த கவுண்டில் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான என்பது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் 6 சீட்டு, அந்த மாதிரி சத்தீஸ்கரில் 5 சீட்டு, ராஜஸ்தானில் 5 சீட்டு. ராஜஸ்தான்லாம் அதாவது அங்கே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 15-10 ஜெயிச்சிருக்காங்க. 25ல் 15 பிஜேபி, 10 சீட்டு காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அந்த 10ல் 15 பிஜேபிங்கிறது 6 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆயிருக்குங்கிறாங்க. அப்படி பார்த்தா ஆளுங்கட்சியாக ஒருவேளை அது பிஸ்விங் ஆகியிருந்தால் ஆளுங்கட்சியாக பிஜேபி இருக்கும் பொழுதே காங்கிரஸுக்கு மக்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்களாங்கிற பெரிய கொஷின் ரைஸ் ஆகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் 3, ஹரியானாவில் 3, மத்திய பிரதேசத்தில் 3 சீட்டு, தெலுங்கானாவில் 3 சீட்டு, அசாமில் 2 சீட்டு, அருணாச்சல், குஜராத், கேரளாவில் தலா 1 அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இசிஐ இதை வந்து தெளிவாக எப்படி அந்த எண்ணிக்கை கூடுச்சுன்னு நீ சொல்லியே ஆகணும். ஏன்னா 80 கவுண்ட்டுங்கிறது இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கி எவ்வளோ வாக்கு எண்ணிக்கை, எவ்வளோ வாக்கில் ஜெயிச்சிருக்கிறாங்க, ஐ மீன் அவங்களுக்கான எம்பி கவுண்ட் என்னங்கிறத யோசிச்சு பார்க்கணும். பிஜேபிக்கு 240, கூட்டணி கட்சிகளோட சேர்த்து 290ங்கிற லெவலுக்கே வச்சுக்கங்க. அவங்க சுயேட்சைகளை ஆதரிக்கிறாங்க, போகிறாங்க வராங்கிறதெல்லாம் வச்சு 290 வைங்க. 290ல் 80 சீட்டுனா மொத்த என்டிஏ பிளாக்கே 210க்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் எக்ஸ்ட்ரா பிளாட் பண்ணி பலரும் பார்த்து கருத்துக்களை தெரிவிச்சுட்ருக்குறாங்க. அப்போ இப்படியான கான்ட்ரடிக்ஷன் வந்து அது எல்லாத்துலேயும் ஸ்மாலர் மார்ஜின் அப்படிங்கிறதுல ஜெயிக்கிற இடத்துல நீங்கள் எப்படி வந்து இதை டீட்டெயிலாக பார்த்தாணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. வெரி தின் மார்ஜின், என்டிஏ கேண்டிடேட் ஒன் பை வெரி தின் மார்ஜின் 18 சீட்ஸ் அக்ராஸ் 10 ஸ்டேட்ஸ். 10 ஸ்டேட்டில் ரொம்ப தின் மார்ஜினில் அவங்க 18 சீட்டில் என்டிஏ ஜெயிச்சிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்போ எந்த வகையில் நடந்துருக்கிறது, இவிஎம் மால் ஃபங்க்ஷனிங், கவுண்டிங், இது எல்லாத்துலேயும் ஏதோ வேலை நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்றாங்க. அந்த 18 சீட்டுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பல ஸ்டேட்ஸ் வைடாக ரிப்போர்ட் ஆகிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பீகாரில் சாரன் அப்படிங்கிற தொகுதி, மும்பையினுடைய நார்த் வெஸ்ட் மகாராஷ்டிராவில், அதே போல் ஃபருக்காபாத், பன்ஸ்கோன், ஃபுல்பூர் அப்படிங்கிற உத்தரப்பிரதேசம் என்டிஏ கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேசர் தின் மார்ஜின் 100 வாக்குகளுக்கு கீழே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. 100, 200, 300 வாக்குகளுக்கு குறைவாக, 500 வாக்குகளுக்கு குறைவாகங்கிற பாயிண்ட் இருக்குது. இப்படியான விஷயங்கள் வரும்போது ஓட்டர் சப்ரஷன், அதாவது வாக்காளர்கள் வெளியே வருவது பல நேரங்கள் தடுக்கப்பட்டது. இவிஎம் மால் ஃபங்க்ஷனிங், பல நேரங்களில் இவிஎம்மில் ஒரு முறை தாமரைக்கு ஓட்டுப்பட்டால் 2ஆக காட்டுச்சுன்னெலாம் கேரளாவில் ஒரு இஷ்யூ ஆச்சு. அப்புறம் அதை வேறு மிஷின் மாற்றினாங்க. கண்டென்ஷியஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அஃபீஷியல்ஸ் இன் அப்போசிஷன் ரூல்
ஸ்டேட்ஸ் டியூரிங் எலெக்ஷன். எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் திடீர்னு பாதியில் ஆட்கள் இஷ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டது, ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது நாட்டில் இது பண்ணது, அதே போல் மிஸ்காண்டக்ட் ஆஃப் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அங்கே அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களே வேட்புமனு தாக்கல் பண்ணதில் பலரையும் செல்லாதுன்னு வாபஸ் இல்லை காரணம் ப்ராப்பராக சொல்லாமல் ரிஜெக்ட் பண்ணது, வாங்க விடாமல் தடுத்தது, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அன்அட்டெண்டட் கம்ப்ளைண்ட்ஸ், எதிர்க்கட்சிகள் ஃபைல் பண்ண எல்லா கம்ப்ளைண்ட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கூட இவங்க ப்ராப்பராக எடுத்து விசாரணைக்கு கொண்டு வரல என்கிற அந்த மிகப்பெரிய பிரச்சனை இவங்க எழுப்பியிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் பல விஷயங்களும் பல அப்சர்வர்ஸால் வந்து, இப்போ உதாரணத்துக்கு மோடி அவர்களின் மீது ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் சொல்லுச்சுன்னா மோடிக்கு லெட்டர் போகாது, நட்டாவுக்கு லெட்டர் போகும். ராகுல் காந்திக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, மோடிக்கு கொடுத்துட்டதுனால ராகுலுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் பிஜேபியினுடைய ஆட்களுக்கெல்லாம் தனித்தனியாக நோட்டீஸ் போயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தேஜஸ்வி சூர்யான்னு ஒருத்தர் இருப்பார், பெங்களூருனுடைய எம்பி. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அண்ணாமலைக்கெல்லாம் ஃப்ரெண்டு. இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்ததெல்லாம் சர்ச்சையாச்சு இல்லையா, அதில் சிக்கனவர். அவர் என்ன பண்ணுறார், எலெக்ஷன் அன்னைக்கு காலையில் வீட்டில் சாமிக்கு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து, நம்ம ஏஎன்ஐ தான் இருக்குது இல்லையா, அது பிஜேபியினுடைய மவுத் பீஸாகவே போய் உடனே அவங்களுடைய ஐடிவி விட வேகமாக அதை பரப்புனாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க. நீங்கள் தேர்தல் நடத்தி விதிமுறை மீறி உங்களுடைய மதப்பற்ற காட்டி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு மறைமுகமாக நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்னு அவரின் மீதே நேரடியாக சம்மன் அனுப்பி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிரதமர் மோடி இவர் போய் அந்த பேர் என்ன விவேகானந்தர் பாறையில் உட்காந்துக்கிட்டு ஏஎன்ஐ வச்சு 20 ஆங்கிளில் கேமரா வச்சு எடுத்து தியானம் பண்ணுறங்கிற பேரில் போட்டதெல்லாம் என்ன கணக்கு, சைலன்ஸ் பீரியடில் அதை பண்ணதெல்லாம் என்ன கணக்கு? ஏன் மோடிக்கு அவ்வளவு தைரியமுடையவர்கள், அவ்வளவு முதுகில் முழுமையாக இருந்தால் இந்த தேர்தல் ஆணையம் நேரடியாக நரேந்திர தாமோதர் தாஸ் மோடிங்கிறவருக்கு அனுப்பியிருக்க வேண்டியதானே? அப்படின்னா இப்போ அங்கே எந்த லெவலுக்கு இருந்தாங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ இந்த அமைப்பு விஎஃப்டிங்கிறதுனுடைய அடிப்படை, அதை யார் ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் டாக்டர் எம்ஜி தேவசகாயம் அவர்கள், அதே போல் டாக்டர் பியாரே லால் கார்க் ஆகிய 2 பேர் தான் ஃபவுண்டர்ஸாக இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டீஸ்டா செட்டில் வாட்டர் இருக்கிறாங்க, டால்ஃபி டிசவுசா, அதே போல் ஃபாதர் ஃப்ரேசர் மாஸ்கரன்ஸ், கலீல் தேஷ்முக் போன்ற பல எமினண்டான ஆட்கள் ஆக்டிவிஸ்ட்டுக்கு தான் அதில் இருக்கிறாங்க. while we do not doubt the credibility of his its conduct during this Lok Sabha election has made us citizens and voters seriously concerned about the fair outcome of electoral process அப்படிங்கிறது தான் அவங்க குறிப்பிட்றாங்க. தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக படுத்து விட்டது, எல்லாரும் சீட்டிங் பண்ணிட்டாங்களா நாங்கள் சொல்லலை. ஆனால் ஆளுங்கட்சிக்கு சார்பாக அவர்கள் முழுக்க இந்த தேர்தலில் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய நடத்தை நம்மை கொண்டு வந்து விட்டுருக்கிறது. இது மிக மிக அபாயகரமானது அப்படிங்கிறது தான் அவங்க அந்த அறிக்கையை ஜூலை 22 வெளியிட்டு பேசியிருக்கிறார்கள். நீங்கள் வேறு ஜூலை 22 வந்துருச்சு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகிறது. இது தொடர்பான விவாதங்களோ பிரச்சனைகளோ டிஸ்கஷன்ஸோ டிபேட்டோ எதுவுமே பொதுவெளிக்கு வரல அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். செக்ஷன் 80 ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு கேண்டிடேட்டை ஜெயிக்கிறாங்க போகிறாங்கன்னா 45 நாளைக்குள்ள நீங்கள் அதை எதிர்த்து போய் அப்பீல் போகலாம். அப்படின்னும் போது ஈஸியாக இந்த மேண்டேட் சார்ந்த விஷயங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மிக நிச்சயமாக இவர்கள் அடுத்த கட்டமாக எதை நோக்கி போக போகிறார்கள், அது லீகலாக மூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் என்பதெல்லாம் பார்க்கப்படுகிறது. ஸோ அதனுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அவுட்கம்ஸுங்கிறது நீதிமன்றங்களை நோக்கி போனால் தான். ஏன்னா எலெக்ஷன் கேசஸ் எல்லாம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான், எலெக்ஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு வரக்கூடிய எந்த கேசஸையும் பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப தீவிரமாக பிரச்சாரத்தை தடுக்கிறார்கள், அந்த நேரத்தில் இடி நோட்டீஸ் விடுது, இப்படியான விஷயங்களில் சில நேரங்களில் என்டர்டெயின் பண்ணாங்களே தவிர முழுக்க தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் கொண்டு வாங்க ஒவ்வொன்றா பார்க்குறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய. இப்போ உதாரணத்துக்கு பாஜகவினுடைய எம்பி திருமதி மேனகா காந்தி அவர்கள், முன்னாள் எம்பி, இப்போ தேர்தலில் தோத்துட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய தொகுதியில் தோத்தது எதிர்த்து ஒரு மனு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஜய பிரபாகரன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்காரு, நயனார் நாகேந்திரன் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எங்களுடைய தோல்வியை நாங்கள் மறுபரிசீலனை மறுவாக்கு எண்ணிக்கை வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களை ரைஸ் பண்ணி அவங்க பேசுகிறாங்கங்கிறது பார்க்குறோம். ஸோ இப்படியாக இருக்கும் பொழுது பொதுமக்களோ அல்லது அது தொகுதியை சார்ந்தவரோ அல்லது அமைப்புகளோ நீங்கள் போடணும் அப்படின்னா கண்டெஸ்ட் பண்ணால் 45 டேஸ்க்குள்ளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நார்ம் இருக்குது. அதன் அடிப்படையில் இப்போ இது நகர்ந்துருக்கிறதா, என்ன ஜூலை 22 போட்டிருக்கிறாங்க, இவங்க அதை ஃபர்தராக மூவ் பண்ணுறாங்களா, அந்த அமைப்பினுடைய பெட்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகிறது என்பதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒரு இதை கிளைம் பண்ணி அது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தை சிவியராக எடுத்து ஒரு ஃபார்மான ஒரு கவர்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அது ஒரு $1 மில்லியன் கேள்வி. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால்
தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு கடிவாளம் பூட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய தொங்கு சதையாக தன்னாட்சி அமைப்புகள் செயல்படுவது என்பது ஜனநாயகத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடு. இந்த நாட்டினுடைய சம்விதான் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அரசமைப்பு சட்டம், அரசியலமைப்பு சட்டம், அதற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பதவிகளில் அலங்கரிக்கிறவர்கள் அதற்கு எதிராக நடந்து கொள்வது என்பதும் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு நிர்வாகத்தை, ஆட்சியை, உங்களுடைய செயல்பாடுகளை வழங்குவது என்பதும் ஒட்டுமொத்தமாக இவங்க ஊனா ஆன்டி இண்டியன்ங்கிறாங்கல்ல, உங்களுடைய கடமையிலிருந்து நீங்கள் தவறுவது, அட்டானமஸ் பாடியாக, கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக இருக்கிறவர்கள் கடமையிலிருந்து தவறுவது என்பதுதான் உண்மையிலேயே ஆன்டி இண்டியனாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்டாக இருக்கிறது. ஸோ இந்த வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல இருவேறு கருத்துகள் கிடையாது. எந்த வகையிலும் அந்த எந்த காம்ப்ரமைஸ்க்கும் இடத்தை கொடுக்க முடியாது, நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம கவனித்து இன்னும் கூர்மைப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஸோ இது அரசை பாதிக்குமா, போகுமா, வருமா அப்படிங்கிறத தாண்டி இந்த ஆந்திரா ஒடிஷான்னும் போது, ஒடிஷாவில் அஃப்கோர்ஸ் அரசுக்கே அவங்க வந்துட்டாங்க. பட் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுனுடைய அவருடைய லோக்சபாவுக்கு, அதாவது அங்கே இருந்த வேவுங்கிறது சந்திரபாபு நாயுடுக்கான வேவ் தான். பட் அதை தாண்டியும் அங்கே 11 சீட்டுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைக்குரியதாக இருக்கிறது என்பதால் தான் சந்திரபாபு நாயுடு ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரோ. இப்போ நித்தி ஆயோக்கில் அவர் 15 நிமிஷம் எல்லாம் பேச நேரம் கொடுத்துருப்பது என்பதெல்லாம் வேறு ஏதோ சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. எந்த அளவுக்கு போகிறது, என்னுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாகி இருக்கிறது, ஆரம்பத்தில் இதை சோக் பண்ணுறாங்களா, இல்லை இந்த அமைப்பையே தடை செய்ய போகிறாங்களா, என்ன வேணாலும் நடக்கலாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம், விரிவாக பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.